சென்னை சைதாப்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான மா. சுப்பிரமணியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சின்னமலை உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வீதி வீதியாக சென்று ஆதரவு திரட்டிய அவருக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மா. சுப்பிரமணியன், இந்தியாவிலேயே தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்காக மட்டும் 65 அரசாணைகளை வெளியிட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். முதலமைச்சர் நிர்ணயித்த 200 தொகுதிகளையும் கடந்து மக்களின் பேராதரவோடு 234 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என மா. சுப்பிரமணியன் நம்பிக்கை தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் 68 அரசாணைகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று பிரத்யேகமாக வெளியிட்டிருப்பது என்பது அநேகமாக உலக வரலாற்றில் ஒரு 5 ஆண்டுகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இத்தனை புதிய அரசாணைகளின் மூலம் நன்மைகள் என்கின்ற வகையில் 68 ஆணைகளை வெளியிட்டிருக்கிறார். அவர் உரையாற்றுகிற போது ஒவ்வொரு இடத்திலும் அந்த ஆணைகள் குறித்து பேசுவது மக்களிடையே பெருத்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் அவர் பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.